கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் 5 வார்த்தைகள் இயேசுவானவர் அந்த சிலுவையிலே பேசிய வார்த்தைகளை கேட்டோம். 6வது வார்த்தையை இப்போது கேட்க போகிறோம். முடிந்தது. யோவான் 19:30 இப்படியாக சொல்கிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே 33.5 வருஷங்கள் அநேக நற்காரியங்கள் செய்தார், ஊழியங்கள் செய்தார். அந்த 33.5 வருஷத்தின் இறுதியிலே முடிந்தது என்று தலை சாய்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்தது என்பது ஒரு தோல்வியின் தழுவல் அல்ல, ஒரு வெற்றியின் சத்தம், ஒரு வெற்றியின் முழக்கம், ஒரு வெற்றியின் கர்ச்சிப்பு. இயேசு 6வது வார்த்தையாக முடிந்தது என்று வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டார். கர்த்தர் எண்ணத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டார். கிரீக் மொழியிலே முடிந்தது என்றால் டெலினினோ என்று சொல்லுவார்கள். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, முழுமையாக செயலாற்றி முடித்தார். எங்கள் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் முழுமையாக செயலாற்றி முடித்தார். இந்த மனுக்குலம் செய்ய முடியாத எல்லாவற்றையும் இயேசுவானவர் முழுமையாக செயலாற்றி முடித்தார் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு என்னவற்றை எல்லாவற்றையும் செய்து முடித்தார்? இயேசுவானவர் சிலுவையிலே சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடித்தார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட பிரகாரமாக அவனின் தலையை காலினால் நசுக்குவேன் என்று சொல்லப்பட்டதை, அந்த அதிகாரத்தை, அந்த அதிகாரம் துரைத்தனத்தை இயேசுவானவர் அந்த சிலுவையிலே செய்து முடித்தார். சிலுவையிலே மரித்ததின் பிரகாரமாக அவர் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு சாத்தானின் அதிகாரத்தை செய்து முடித்தார். அடுத்ததாக பாருங்கள், அன்று ஆதாம் செய்த கீழ்ப்படியாமை பாவத்தின் காரணமாக இந்த முழு மனுக்குலமே பாவத்தை பெற்றுக் கொண்டதல்லவா? ஆனால் ரோமர் 5:19 சொன்னதின் பிரகாரமாக இயேசு என்ற அந்த ஒரே மனிதனின் கீழ்ப்படிதலினால், அன்று எப்படி ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் இந்த மனுக்குலமே பாவத்தை பெற்றுக் கொண்டதோ, இயேசுவின் கீழ்ப்படிதலினால் இந்த மனுக்குலம் பாவ நிவர்த்தி பெற்றுக் கொண்டது. நாங்கள் பாவத்திலே இருந்த போது எங்களுக்கும் பிதாவுக்கும் இடையிலே இருந்த ஒரு பிரிசுவர் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த பாவம் எங்களையும் பிதாவையும் பிரித்தது. அந்த பிரிசுவரை இயேசு சிலுவையிலே மரித்து முடித்தார். reconciliation. ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையிலே மரித்ததன் மூலமாக எங்களையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்து முடித்தார். பிரியமான சகோதரா சகோதரி, அது மட்டுமல்ல, பாருங்கள், யோவான் 17:4 இப்படியாக சொல்கிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்ன கிரியை இயேசு செய்து முடித்தார் சிலுவையிலே? யோவான் 3:16 உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வேத வார்த்தை. பிதா தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்துக்கு தன் மகனை அனுப்பினார். இந்த உலகத்துக்கு வந்த மகன் பாவிகளை ரட்சித்தார், சல்வேஷனை கொடுத்தார், பாவத்தின் பிரிசுவரை உடைத்தார், எல்லா பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண வழியாக எல்லாவற்றையும் எங்களிலிருந்து எடுத்து அந்த நித்திய ஜீவனுக்கு வழியை கொடுத்தார். பிதா எதற்காக அனுப்பினார்? நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. இயேசு அந்த வேலையை செய்து முடித்தார். அவரின் மிஷன் has been completed. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்து சொல்கிறார், பிதா கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், சங்கீதம் 22, ஐசாயா 53 இயேசுவின் பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாடுகளுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகள் யாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் யாவையும் அந்த சிலுவையிலே இயேசு பட்ட பாடுகள் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. இயேசு என்னத்தை சிலுவையிலே செய்தார்?
கொடுக்கப்பட்ட தீர்க்கத வார்த்தைகள் யாவற்றையும் அந்த சிலுவையிலே இயேசுவானவர் செய்து முடித்தார் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இயேசு செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, பாருங்கள் சகோதரா சகோதரி, யோவான் 10:10 இப்படியாக சொல்கிறது, அவர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ஜீவன் இல்லாதபடி பாவத்திலே மறைத்திருந்த எங்களுக்கு இயேசுவானவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். வந்த காரியத்தை முடித்தார் இல்லையா? அடுத்ததாக பாருங்கள், எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் காணாது. ஆனாலும் அடுத்ததாக பாருங்கள், சங்கீதம் 138:8 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் என்னத்தை உங்களுக்காக செய்து முடித்தார்? அந்த சிலுவையிலே உங்கள் பாவங்களை நீக்கினார், உங்கள் சாபங்களை நீக்கினார், உங்கள் கருத்திரங்களை நீக்கினார், உங்கள் ரோகங்களை நீக்கினார். எல்லாவற்றையும் அந்த இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். செய்து முடித்தவர் வெற்றியின் சத்தமாக முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இப்படியாக செய்த அந்த தேவனை நாங்கள் தொழுவதும் வணங்குவதும் வேஷிப்பதும் எவ்வளவு சிலாக்கியம் அல்லவா? எவ்வளவு சிலாக்கியம்! நீங்கள் இதுவரைக்கும் இந்த அருமையான இயேசுவை, இந்த தகப்பனை ருசிக்கவில்லை என்றால் இதுதான் சரியான தருணம். உங்களுக்கு உங்கள் இருதயங்களை, உங்களுக்காக உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்ட, உங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்ட, உங்கள் தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யவானாகி அந்த இயேசு, உங்களுக்காக தரித்திரனான அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள இதுதான் உங்களுக்கு சரியான தருணம். இதுவரைக்கும் நீங்கள் ருசிக்கவில்லை என்றால் முழு உள்ளத்தோடு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரே உங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you all.